வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க. குக்கரில் 3 ஆட்டுக்கால் போட்டு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, வெங்காயம் ஒரு 10 தட்டி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா ஒரு 10-15 விசில் விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு சொல்லிடுறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு ஃபஸ்ட்டு வெறும் வடை சட்டியில் வச்சு வறுத்து அதை எடுத்து வச்சுக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்துக்குங்க. அப்புறம் 4 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை ஒரு 4-5, லவங்கம் ஒரு 5-6, மராட்டி மொக்கு ஒரு 3, அன்னாச்சி மொக்கு பூ இதழ் ஒரு 3 போட்டுக்குங்க. அப்புறம் வரமிளகா ஒரு 4. இந்த எல்லா பொருளையும் போட்டு அதெல்லாம் வெறுவானலிலேயே நல்லா அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வடை சட்டியை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஒரு 1, லவங்கம் ஒரு 3, பிரியாணி இலை 1 போட்டுட்டு வரமிளகா, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வணக்கிட்டு தக்காளி 1 போட்டு அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வணங்கும். போட்டு அது நல்லா பாதி வணங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனு போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கால் வெந்திருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது அந்த நாம் அரைச்சி வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரை ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. அது நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு பூரா வாசம் பூரா போகிற அளவுக்கு நல்லா கொதித்து கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆட்டுக்கால் கிரேவி ரெடி. இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.